அனிருத்தர் சற்று நேரம் பூங்குழலியை உற்று பார்த்து கொண்டு இருந்துவிட்டு அவளை கொண்டு வந்த பணிப்பெண்களை அருகில் அழைத்தார். அவர்களிடம் மெல்லிய குரலில் ஏதோ கேட்டார். அவர்கள் மறுமொழி சொன்ன பிறகு அந்த அறையை விட்டு அப்பால் போக செய்தார். ஆழ்வார்க்கடியானை பார்த்து, திருமலை, ஏதோ தவறு நேர்ந்திருப்பதாக தோன்றுகிறது. ஆமையா, அப்படித்தான் எனக்கும் தோன்றுகிறது. இவள் இளம்பெண், சுமார் 20 பிராயம் இருக்கலாம். திருமலை, நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த மாதரசிக்கு பிராயம் 40 இருக்க வேண்டும். நீ இலங்கை தீவில் மந்தாகினி தேவியை பார்த்திருக்கிறாய் அல்லவா? ஆமையா, பார்த்து தங்கள் கட்டளைப்படி இங்கே அழைத்து வரவும் முயன்றேன், முடியவில்லை. திருமலை, இந்த பெண் மந்தாகினி தேவி அல்லவே? இல்லை குருதேவரே, நிச்சயமாக அந்த அம்மையார் இல்லை. திருமலை, அப்படியானால் இவள் யாராயிருக்கும்? எப்படி இங்கு வந்து சேர்ந்தாள்? குருவே, இவளையே கேட்டுவிட்டால் போகிறது என்றான் ஆழ்வார்க்கடியான். திருமலை, ஊமையிடம் கேட்டு என்ன பயன்? குருதேவரே, இவள் ஊமைதான் என்பது என்ன நிச்சயம்? திருமலை, அதைத்தான் பணிப்பெண்களிடம் கேட்டேன். இங்கு வந்ததிலிருந்து இவள் ஒன்றும் பேசவில்லை என்றார்கள். குருதேவரே, இவளை அடையாளம் கண்டு அழைத்து வருவதற்கு யாரை அனுப்பியிருந்தீர்கள்? ஆஹா, அந்த மூடன் ஏதாவது தவறு செய்து விட்டானா என்ன? குருதேவரே, எந்த மூடன்? தாங்கள் இத்தகைய காரியங்களுக்கு மூடனை அனுப்பி வைத்திருப்பீர்களா? திருமலை, புத்திசாலியாக காணப்பட்டான். பழையாறைக்கு நான் சென்றிருந்த அன்று வானர் குலத்து வல்லவரையனுடன் ஒரு வாலிபன் சண்டையிட்டான் அல்லவா? ஆம் குருதேவரே, பழையாறை வைத்தியர் மகன் நாகபாணி. அவனே தான் உன்னையும் வல்லவரையனையும் கரிகாலரை சந்திக்க அனுப்பிய பிறகு அந்த வைத்தியர் மகனை சிறையில் இருந்து விடுதலை செய்து அழைத்து வர செய்தேன். நம் ஒற்றர் படைக்கு தகுந்தவன் என்று கண்டு அவனை கோடிக்கரைக்கு அனுப்பினேன். முன்னர் அவன் கோடிக்கரைக்கு போய் பழக்கப்பட்டவனா? குருதேவரே, அவன் தான் இந்த பெண்ணை இங்கு அழைத்து வந்தானா? திருமலை, அடையாளம் எல்லாம் சரியாக சொல்லி அனுப்பினேன். அவனும் திருவையாற்றில் கொண்டு வந்து சேர்த்துவிட்டு காரியம் வெற்றி என்று செய்தி அனுப்பியிருந்தான். ஐயா, நான் தோற்று போன காரியத்தில் வெற்றி அடைந்த அந்த புத்திசாலி ஒற்றன் இப்போது எங்கே? இந்த பெண்ணை குறித்து அவனையே கேட்டு விடுவது நல்லதல்லவா? திருமலை, நல்லதுதான். ஆனால் நேற்றிரவு அவனுக்கு எதிர்பாராமல் ஒரு விபத்து நேர்ந்துவிட்டது. அடடா, அவனுக்கு என்ன விபத்து? எப்படி நேர்ந்தது? திருமலை, சிவிகையின் பின்னால் அவனும் வந்து கொண்டிருந்தான். இருட்டிய பிறகு கோட்டைக்கு வர வேண்டும் என்று நான் கட்டளையிட்டிருந்த படியால் அந்த படியே அந்தி மாலை நேரத்தில் திருவையாற்றிலிருந்து புறப்பட்டு முன்னிரவு வேளையில் கோட்டையை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று புயல் அடித்த செய்திதான் உனக்கு தெரிந்திருக்குமே? ஆம் ஐயா, நான் கூட புயலுக்கு பயந்து சாலை ஓரத்து யாத்திரை மண்டபம் ஒன்றில் சிறிது நேரம் தங்கி இருக்கும்படி நேர்ந்தது. கோட்டைக்கு சற்று தூரத்தில் சிவிகை வந்தபோது சாலையில் பெரிய மரம் ஒன்று வேரோடு பெயர்ந்து விழுந்துவிட்டது. அதிர்ஷ்டவசமாக பல்லக்கின் மீது விழாமல் பின்னால் வந்தவர்கள் மீது விழுந்தது. வைத்தியர் மகன் பினாகபாணி விழுந்த மரத்தடியில் அகப்பட்டு கொண்டான். இவ்வாறு முதன் மந்திரி கூறிய போது ஒரு பெண் குரல், அந்த சண்டாளன் தலையில் மரம் மட்டும்தானா விழுந்தது, இடி விழவில்லையா என்று ஆத்திரத்துடன் கூறியது கேட்டது. முதன் மந்திரி அனிருத்தர் அளவில்லாத வியப்புடன் பூங்குழலியை நோக்கினார். அவளை பார்த்து கொண்டே, திருமலை, இப்போது பேசியவள் இந்த பெண் தானா என்று கேட்டார். ஆமையா, அப்படித்தான் தோன்றுகிறது. இது என்ன விந்தை? செவிடுக்கு காது கேட்குமா, ஊமையும் பேசுமா என்று கேட்டார் அனிருத்தர். குருவே, செவிடுக்கு காது கேட்பதும் ஊமை பேசுவதும் மிகவும் விந்தையான காரியம்தான். ஆனால் சர்வசக்தி வாய்ந்த விஷ்ணுமூர்த்தியின் பக்தராகிய தாங்கள் மனது வைத்தால் எந்த அற்புதம் தான் நடவாது. ஆழ்வார் திருவாய் மலர்ந்தளித்திருப்பது என்னவென்றால் என்று தொடங்கினான் திருமலை. திருமலை, போதும், ஆழ்வார்களை இப்போது இங்கே இழுத்து தொந்தரவு செய்யாதே. இது விஷ்ணு பகவானின் கருணையினால் நடந்தது அல்ல. ஏதோ தவறு நடந்திருக்கிறது. இந்த பெண் நம்மை ஏமாற்றியிருக்கிறாள். இவள் யார்? இவளுடைய நோக்கம் என்ன? எதற்காக இவள் இத்தனை நேரமும் செவிட்டு ஊமை போல் நடித்தாள்? குருதேவரே, இந்த பெண்ணையே கேட்டு விடலாமே. அப்பனே, உன் முகத்தில் தவழும் புன்னகையை பார்த்தால் உனக்கு ஒருவேளை தெரிந்திருக்க கூடுமோ என்று தோன்றுகிறது. சரி, இவளையே கேட்டு விடுகிறேன். பெண்ணே, நீ செவிடு இல்லையா? நான் பேசுவது உனக்கு காது கேட்கிறதா என்று கேட்டார் முதன் மந்திரி. ஐயா, நான் செவிடாயிருக்க கூடாதா என்று சில சமயம் விரும்பியதுண்டு. ஆனால் எனக்கு காது கேட்பது பற்றி இப்போது சந்தோஷப்படுகிறேன். அந்த சண்டாளன் வைத்தியர் மகன் தலையில் மரம் ஒடிந்து விழுந்த செய்தியை கேட்டேன் அல்லவா? சுவாமி, அவன் செத்து ஒளிந்தானா என்று கேட்டாள் பூங்குழலி. ஆஹா, உனக்கு காது கேட்கிறது, பேசவும் பேசுகிறாய், நீ ஊமையல்ல என்றார் அனிருத்தர். குருவே, நிச்சயமாய் இந்த பெண் ஊமையில்லை என்றான் சீடன். ஆஹா, நான் ஊமையில்லை என்பதை கண்டுபிடித்து விட்டீர்களே. சோழ சாம்ராஜ்யத்திலேயே மிக்க அறிவாளி முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் என்று நான் கேள்விப்பட்டது சரிதான் என்றாள் பூங்குழலி. பெண்ணே, என்னை பரிகாசமா செய்கிறாய், ஜாக்கிரதை. நீ ஊமையில்லாவிட்டால் நேற்று இரவு இங்கு வந்ததிலிருந்து பேசாமல் இருந்தது ஏன்? ஊமை போல் நடித்தது ஏன்? உண்மையை சொல் என்று கேட்டார் முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர். ஐயா, நேற்று இரவு இங்கு நான் வந்து சேரும் வரையில் பேச தெரிந்தவளாக இருந்தேன். என்னை வாயாடி என்று கூட சொல்வதுண்டு. முதன் மந்திரியின் அரண்மனையை பார்த்து இங்கு எனக்கு நடந்த ராஜ உபசாரங்களை பார்த்ததும் பிரமித்து ஊமையாய் போனேன். உங்கள் அரண்மனை பெண்மணிகள் என்னுடன் சைகை மூலமாக பேசினார்கள். அவர்கள் எல்லோரும் ஊமை என்று எண்ணி நானும் சைகையாக மறுமொழி சொன்னேன்
குருவே, தங்களுடைய பேச்சை கேட்ட பிறகு எனக்கும் பேச்சு நினைவு வந்தது. நீ பெரிய வாயாடி என்பதில் சந்தேகமில்லை. உன்னை எப்படித்தான் வைத்தியர் மகன் பிடித்து கொண்டு வந்தான் என்பதை நினைத்தால் ஆச்சரியமா இருக்கிறது. அவன் முட்டாளா இருந்தாலும் சாமர்த்தியசாலி தான் சுவாமி. அந்த பாவி மகன் என்னை பிடித்து கொண்டு வரவில்லை. அதற்கு முயற்சி செய்திருந்தால் இத்தனை நேரம் அவன் யமலோகத்துக்கு நிச்சயமாக யாத்திரை செய்து கொண்டிருப்பான் என்று கூறி பூங்குழலி தன் இடுப்பில் செருகியிருந்த கத்தியை எடுத்து காட்டினாள். பெண்ணே, உனக்கு புண்ணியமாய் போகட்டும். கத்தியை இடுப்பிலே செருகிக்கொள். அவன் மீது உனக்கு ஏன் இத்தனை கோபம்? அதனால் தான் உன்னை பிடித்து வரவில்லை என்கிறாயோ? ஐயா, என்னை அவன் பிடித்து கொண்டு வரவில்லை. ஆனால் என்னை அவன் நாட்கள் படகிலே சேர்த்து கட்டி போட்டு விட்டு வந்தார்கள். என் அண்ணியை மரத்திலே சேர்த்து கட்டிவிட்டார்கள். இத்தனைக்கும் அந்த சண்டாள வைத்தியர் மகன் தனக்கு இதில் ஒரு சம்பந்தமும் இல்லை என்று என்னிடம் சொன்னான். அந்த வரையில் அவன் புத்திசாலித்தான். நான் சொன்னபடியே அவன் நடந்து கொண்டிருக்கிறான் என்றார் அனிருத்தர். ஐயா முதன் மந்திரியே, அந்த தூர்த்தனை அனுப்பியது தாங்கள் தானா? வாயிலா பேதையாகிய என் அத்தையை பிடித்து கொண்டு வர கட்டளை இட்டதும் தாங்கள் தானா? உன் அத்தையா? கரையர் மகள் மந்தாகினி உன் அத்தையா? அப்படியானால் நீ கலங்கரை விளக்கத்து காவலர் தியாகவிடங்கருக்கு நீ என்ன வேண்டும் என்று அனிருத்தர் கேட்டார். ஐயா, அவருடைய அருமை புதல்வி நான் தான். ஆகா, தியாகவிடங்கருக்கு இவ்வளவு வாயாடியான ஒரு மகள் இருக்கிறாள் என்பது எனக்கு இதுவரை தெரியாமல் போய்விட்டது. சோழ சாம்ராஜ்யத்தின் முதன் மந்திரி பிரம்மராயருக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை என்று நாடெல்லாம் பிரசித்தமா இருக்கிறது. தங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று ஏற்பட்டால் தங்களிடம் மக்களுக்குள்ள மதிப்புக்கு பங்கம் வந்து விடாதா? பெண்ணே, என் மதிப்பை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு தெரியாத இன்னொரு செய்தியை மட்டும் சொல்லிவிடு. உன் அத்தையை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றாயே, அவள் இப்போது எங்கே? நான் அனுப்பிய பல்லக்கில் நீ எப்படி ஏறிக்கொண்டாய்? எவ்விடத்தில் ஏறிக்கொண்டாய் என்று அனிருத்தர் கேட்டார். ஐயா, வாயில்லாத ஊமையாகிய என் அத்தையை தாங்கள் எதற்காக கைப்பற்றி கொண்டு வர ஆட்களை அனுப்பினீர்கள்? மகளே, அதை உன்னிடம் சொல்வதற்கில்லை. அது பெரிய ராஜாங்க சம்பந்தமான விஷயம். தந்தையே, அப்படியானால் தாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நானும் மறுமொழி சொல்ல இயலாது. சொல்லும்படி செய்வதற்கு வழிகள் இருக்கின்றன என்றார் அனிருத்தர். ஐயா, என்னிடம் பலிக்காது. பெண்ணே, உன்னை பாதாள சிறை கூடத்துக்கு அனுப்புவேன். ஐயா, எந்த பாதாள சிறையிலும் என்னை அடைத்து வைத்திருக்க முடியாது. பாதாள சிறைக்கு ஒரு தடவை போனவர்கள் திரும்பி வரவில்லை என்றார் அனிருத்தர். ஐயா, திரும்பி வந்த ஒருவனை எனக்கு தெரியும். நேற்று கூட சேந்தன் அமுதனுடன் பேசி கொண்டு தான் பிரயாணம் செய்தேன். அவன் யார் சேந்தன் அமுதன் என்று அனிருத்தர் கேட்டார். அவன் என்னுடைய இன்னொரு அத்தையின் மகன். அவனும் நானுமாகத்தான் கோடிக்கரையில் இருந்து வந்து கொண்டிருந்தோம். மகளே, எதற்காக? ஐயா, இந்த தஞ்சாவூரில் உள்ள மாட மாளிகை கோபுரங்களை பார்க்க வேண்டும் என்று வெகு காலமாக ஆசை உண்டு. சக்கரவர்த்தி சுந்தர சோழரை தரிசிக்க வேண்டும் என்றும் ஆவல் கொண்டிருந்தேன். சக்கரவர்த்திக்கு உடல் நலமில்லை என்று சொன்னார்களே, இப்போது எப்படி இருக்கிறது? ஐயா, நான் பார்க்கலாமா? மகளே, அப்படியே தான் இருக்கிறது. அபிவிருத்தி ஒன்றும் இல்லை. ஆகையால் சக்கரவர்த்தியை தரிசிக்கும் எண்ணத்தை மறந்துவிடு. ஐயா, அது எப்படி மறக்க முடியும்? சக்கரவர்த்தியை நான் பார்த்தே ஆக வேண்டும். பார்த்து அவருடைய தர்ம ராஜ்யத்தில் பெண்களை பலவந்தமாக பற்றி கொண்டு வரும் அக்கிரமம் நடக்கும் செய்தியை சொல்ல வேண்டும். பெண்ணே, உன்னோடு வெறும் விவாதம் செய்து கொண்டிருக்க எனக்கு நேரமில்லை. உன்னை பலவந்தமாக பற்றி கொண்டு வர நான் கட்டளையிடவும் இல்லை. நான் அனுப்பிய பல்லக்கில் நீ எப்படி ஏறிக்கொண்டாய்? அதை சொல். யாராவது உன்னை பலவந்தமாக பிடித்து பல்லக்கில் ஏற்றினார்களா? இல்லை சுவாமி, அது மட்டும் இல்லை. தஞ்சை கோட்டைக்கு அருகில் வரும் சமயத்தில் இந்த பல்லக்கு வெறுமையாக இருந்தது. மழையா இருக்கிறதே என்று நானாகவே தான் பல்லக்கில் ஏறிக்கொண்டே. முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் தமது சீடனாகிய ஆழ்வார்க்கடியானை பார்த்து, ஒருவாறு எனக்கு இப்போது விஷயம் விளங்குகிறது. வழியில் புயலும் மழையுமா இருந்தபோது பல்லக்கை எங்கேயோ இறக்கியிருக்கிறார்கள். அந்த சமயம் இவள் அத்தையை பல்லக்கிலிருந்து இறக்கிவிட்டு இவள் ஏறிக்கொண்டிருக்கிறாள். வைத்தியர் மகன் மீது மரம் விழுந்து சுய நினைவு இழந்துவிட்டபடியால் அவனால் கவனிக்க முடியவில்லை. சிவிகை தூக்கிய மற்றவர்களும் கவனிக்கவில்லை. கோட்டை வாசலுக்கு அருகிலே தான் இது நடந்திருக்க வேண்டும். திருமலை, என்னுடைய யூகம் சரியா இருக்கும் என்று உனக்கு தோன்றுகிறதா என்று கேட்டார். சுவாமி, தாங்கள் இப்போது யூகித்து சொன்னபடியே தான் நடந்தது. நானே கண்ணால் பார்த்தேன். திருமலை, நீ பார்த்தாயா? இத்தனை நேரம் ஏன் வாயை மூடிக்கொண்டிருந்தாய்? சீக்கிரம் சொல். குருவே, நேற்று முன்னிரவில் மழைக்கால இருட்டில் கோட்டை வாசலை நெருங்கி வந்து கொண்டிருந்தேன். பெரும் புயலும் மழையும் அடித்தன. மரங்கள் முறிந்து விழுந்தன. சாலை ஓரத்து யாத்திரிகள் மண்டபம் ஒன்றில் சிறிது நேரம் தங்கியிருக்கலாம் என்று சென்றேன். அங்கே நான் ஒதுங்கிய சிறிது நேரத்துக்கு எல்லாம் இந்த பெண்ணும் இன்னொரு வாலிபனும் வந்தார்கள். இவள் தன் அத்தை மகன் என்று சொன்னாலே, அவனாக இருக்கலாம். மின்னல் வெளிச்சத்தில் அவன் கழுத்தில் உத்திராட்சம் கட்டியிருப்பதை பார்த்தேன். பிஞ்சிலே பழுத்த சைவன் என்று தெரிந்து கொண்டு அவனிடம் வைஷ்ணவத்தின் பெருமையை சொல்லலாம். சற்று பொழுது போகும் என்று எண்ணினேன். இதற்குள் அதே மண்டபத்தின் முகப்பில் ஒரு சிவிகையை கொண்டு வந்து வைத்தார்கள். சிவிகையின் திரையில் பழுவேட்டரையரின் பனை சின்னம் தெரிந்தது. சிவிகையிலிருந்து ஒரு பெண் இறங்கி இவர்கள் அருகில் வந்தாள். மண்டபத்தில்
இருள் சூழ்ந்த இடத்தில் 3 பேரும் ஏதோ ஜாடை மாடையாக பேசிக் கொண்டார்கள். பிறகு இவள் போல் பல்லக்கில் ஏறுவதை பார்த்தே மின்னல் வெளிச்சத்திலிருந்து பல்லக்கிலிருந்து இறங்கியவள் வேறு, மறுபடியும் ஏறியவள் வேறு என்று தெரிந்து கொண்டே பல்லக்கு தூக்கிகள் இதை ஒன்றும் கவனிக்கவில்லை. மழை சிறிது நின்றதும் பல்லக்கை தூக்கி கொண்டு புறப்பட்டு போய்விட்டார்கள். ஆஹா, அப்படியா என்னை ஏமாற்றி விட்டார்கள், இத்தனை நேரம் சொல்லாமல் சும்மா இருந்தாயே. அந்த 2 பேரும் பிறகு என்ன செய்தார்கள் என்று முதன் மந்திரி கேட்டார். குருவே, பல்லக்கு போன பிறகு அவர்களும் போய்விட்டார்கள். பின்னர் நானும் புறப்பட்டே. திருமலை, நீ ஏன் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருந்தாய்? இவள் அத்தையை நீ ஏன் தடுத்து நிறுத்தவில்லை? நீயும் இவர்களுடைய சூழ்ச்சியில் கலந்து விட்டாயா என்ன? குருதேவரே, அத்தகைய துரோகத்தை நான் செய்யக்கூடியவன் அல்ல. முதலில் இதெல்லாம் தங்கள் ஏற்பாடு என்று எனக்கு தெரியாது. பழுவூர் அரண்மனை பல்லக்கு ஆனபடியால் சின்ன பழுவேட்டரையருடைய காரியமா இருக்கும் என்று எண்ணினேன். மேலும் மந்தாகினி தேவியை என்னால் தடுத்து நிறுத்த முடியுமா? புயல் காற்றை அணை போட்டு நிறுத்தினாலும் நிறுத்தலாம். அந்த மாதரசியை நிறுத்த முடியுமா? இலங்கையிலேயே முயன்று பார்த்து தோல்வி அடைந்தவன் தானே. மேலும் அந்த அம்மாளுக்கு என்னை அடையாளம் தெரியும். பார்த்து மிரண்டு ஓடி போவார்கள். பிறகு யாராலும் அவரை பிடிக்க முடியாது. திருமலை, அதை நினைத்தால் வைத்தியர் மகன் கெட்டிக்காரன் என்றே தோன்றுகிறது. இத்தனை தூரம் அழைத்து கொண்டு வந்துவிட்டான் அல்லவா? குருதேவரே, இந்த விஷயத்தில் தங்கள் யூகம் சரியல்லவென்று தோன்றுகிறது. மந்தாகினி தேவி தாமே விரும்பித்தான் வந்திருக்க வேண்டும். தஞ்சையை நெருங்கியதும் அவருடைய மனம் மாறியிருக்க வேண்டும். இருக்கலாம். ஆனாலும் இதற்குள் அதிக தூரம் அந்த கரையர் மகள் போயிருக்க முடியாது. இரவெல்லாம் காற்றும் மழையுமாக இருந்ததல்லவா? சமீபத்திலே தான் எங்கேயாவது இருக்க வேண்டும். திருமலை, எப்படியாவது அவளை பிடித்தாக வேண்டும். ஒருவேளை இந்த பெண்ணுக்கு அவள் தங்குமிடம் தெரிந்திருக்கலாம். மகளே, உன் பெயர் என்ன? ஐயா, என் பெயர் பூங்குழலி. ஆஹா, அழகான பெயர். பெயர் வைப்பதில் தியாகவிடங்கரின் சாமர்த்தியத்துக்கு இணையே கிடையாது. பூங்குழலி, உன் அத்தை எங்கே தங்கியிருப்பாள் என்று உனக்கு தெரிந்திருக்கும். தெரிந்தால் சொல், அவளுக்கு ஒன்றும் கெடுதல் நேராது என்றார் முதன் மந்திரி. பூங்குழலி சிறிது யோசித்துவிட்டு, சுவாமி, என் அத்தை இப்போது இருக்கக்கூடிய இடம் எனக்கு தெரியும். அவளை எதற்காக தாங்கள் பிடித்துக் கொண்டு வர செய்தீர்கள் என்று சொன்னால் நானும் அவள் இருக்கும் இடத்தை சொல்லலாம். பூங்குழலி, அது பெரிய ராஜாங்க விஷயம். அரண்மனையை பற்றிய ரகசியம் உன்னிடம் சொல்ல முடியாது. ஐயா, நானும் சொல்ல முடியாது. இந்த பெண்ணுடன் பேசி சாத்தியப்படாது என்றார் அனிருத்தர். ஐயா, ஒரு நிபந்தனையை நிறைவேற்றுவதா இருந்தால் சொல்கிறேன். ஆஹா, எனக்கு இந்த பெண் நிபந்தனை போடுகிறாளாம். அது என்ன? ஐயா, என் அத்தையை தஞ்சாவூர் சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து மணிமகுடம் சூட்டுவதா இருந்தால் அவளை நானே அழைத்து வருகிறேன். திருமலை, இந்த பெண்ணுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்றார் பிரம்மராயர். குருதேவரே, அதை இப்போது தானா கண்டீர்கள்? இவளை ஒன்றும் கேட்கவே வேண்டாம். இவள் அத்தை இருக்குமிடம் எனக்கு தெரியும். இவள் அத்தை மகன் சேந்தன் அமுதன் கோட்டைக்கு சற்று தூரத்தில் பூந்தோட்டத்தில் இருக்கிறான். அவனும் அவனது அன்னையும் களிக்குளத்தார் கோயிலுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்கிறவர்கள். அங்கே தான் தாங்கள் தேடும் பெண்மணி இருக்கிறாள். என்னுடன் சில ஆட்களை அனுப்பினால் அழைத்து வருகிறேன் என்றான் ஆழ்வார்க்கடியான். பூங்குழலி திருமலையை எரித்து விடுகிறவள் போல் பார்த்துவிட்டு, அப்படி ஏதாவது செய்தால் நான் இப்போதே சக்கரவர்த்தியின் அரண்மனையின் முன்னால் சென்று முறையிடுவேன். நீங்கள் செய்யும் அக்கிரமம் ஊரெல்லாம் அறியும்படி செய்வேன். திருமலை, இவளை பாதாள சிறைக்கு அனுப்பி வைக்க வேண்டியதுதான், வேறு வழியில்லை என்றார் அனிருத்த பிரம்மராயர். ஐயா, என் அருகில் யாராவது வந்தால் கொன்று விடுவேன் என்று பூங்குழலி மடியில் செருகி வைத்திருந்த கத்தியை எடுத்து காட்டினாள். குருதேவரே, இந்த பெண்ணை பாதாள சிறைக்கு அனுப்ப வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக இளைய பிராட்டி குந்தவை தேவியின் மாளிகைக்கு அனுப்பி வைக்கலாம். இளைய பிராட்டி இப்போது இங்கே தானே இருக்கிறார். அவர் இந்த பெண்ணின் பைத்தியத்தை தெளிய வைப்பார். இளைய பிராட்டிக்கும் இந்த பெண்ணினால் ஆக வேண்டிய காரியம் ஏதேனும் இருக்கலாம் என்றான் ஆழ்வார்க்கடியான். திருமலை, எதனால் சொல்கிறாய்? இளைய பிராட்டிக்கு இந்த பெண்ணின் மூலமாக என்ன காரியம் ஆக வேண்டி இருக்கிறது? குருதேவரே, தங்களுக்கு தெரியாதா? நேற்று மாலை இங்கு அடித்த புயல் சோழ நாட்டு கடற்கரை ஓரமாக பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறதா? தங்கள் அரண்மனை வாசலில் நாலாபுறம் இருந்தும் தூதர்கள் வந்து காத்திருக்கிறார்கள். ஆம் திருமலை, அவர்களை எல்லாம் நான் இப்போது பார்க்க வேண்டும். அதற்குள் இந்த பெண்ணிடம் பேச்சு கொடுத்ததில் வெகு நேரம் வீணாகிவிட்டது. இவள் ஊமையாகவே பிறந்திருந்தால் எவ்வளவோ நன்றாயிருந்திருக்கும் என்றார் முதன் மந்திரி. கேள்வி முறையில்லாமல் கொடுமை செய்யலாம் அல்லவா என்று முணுமுணுத்தாள் பூங்குழலி. குருவே, நாகைப்பட்டினத்துக்கு பெரிய ஆபத்து என்று கேள்விப்படுகிறேன். கடல் பொங்கி வந்து நகரையே மூழ்கடித்து விட்டதாக சொல்கிறார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டு முதன் மந்திரி அனிருத்தர் பூங்குழலி இருவருமே திடுக்கிட்டார்கள். குருவே, அதை பற்றி தங்களிடம் விசாரிப்பதற்கு இளைய பிராட்டியே இங்கே வந்தாலும் வரக்கூடும் என்று முடித்தான் ஆழ்வார்க்கடியான். அவன் சொல்லி வாய் மூடுவதற்குள்ளே அரண்மனை வாசலில் ஜெயகோஷ ஒலிகள் கேட்டன. திருமலை, நீ எப்போது ஞான திருஷ்டி பெற்றாய்? இளைய பிராட்டி தான் வருகிறார் போலிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டு அனிருத்தர் எழுந்து வாசலை நோக்கி நடந்தார். அதற்குள் அதே வாசல் வழியாக குந்தவை தேவியும் வானதியும் உள்ளே பிரவேசித்தார்கள். பூங்குழலி அங்கே நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் இளைய பிராட்டியின் திருமுகத்தில் குடிக்கொண்டிருந்த கவலை குறி மறைந்து வியப்பும் மகிழ்ச்சியும் ஒருங்கே பிரதிபலித்தன. இளவரசிகளை உபசரித்து வரவேற்று பீடங்களில் உட்கார செய்த பிறகு அனிருத்தர் தாமும்
முன்னும் அமர்ந்தார். தேவி என்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினால் நானே வந்திருக்க மாட்டேனா? இவ்வளவு அவசரமாக வந்த காரணம் என்ன? சக்கரவர்த்தி சௌக்கியமா இருக்கிறார் அல்லவா என்று கேட்டார். ஐயா, சக்கரவர்த்தியின் தேக சுகம் எப்போது போல் இருக்கிறது. ஆனால் மனது தான் கொஞ்சமும் சரியாக இல்லை. நேற்று இரவு அடித்த கடும்புயல் தந்தையின் மனதை ரொம்பவும் பாதித்திருக்கிறது. ராத்திரி எல்லாம் அவர் தூங்கவில்லை. குடிசைகளில் வாழும் ஏழை எளிய மக்கள் என்ன கஷ்டம் பட்டிருப்பார்கள் என்பதை எண்ணி அடிக்கடி புலம்பினார். பொழுது விடிந்தவுடன் தங்களை போய் பார்க்கும்படி சொன்னார். புயலினால் கஷ்டம் நஷ்டம் அடைந்தவர்களுக்கெல்லாம் உடனே உதவி அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டுமா? அதை தங்களிடம் சொல்வதற்காகவே முக்கியமாக வந்தேன் என்றாள் இளைய பிராட்டி குந்தவை. தேவி, இந்த எளியவனால் என்ன செய்ய முடியும்? முதன் மந்திரி என்ற பெயர்தான் எனக்கு என்பது தங்களுக்கு தெரியாதா? பெரிய பழுவேட்டரையர் இந்த சமயம் ஊரை விட்டு போயிருக்கிறார். பொக்கிஷத்தை இறுக்கி பூட்டிக் கொண்டு தான் போயிருப்பார். அவருடைய சம்மதமின்றி காலாந்தக கண்டரால் கூட பொக்கிஷ சாலையை திறக்க முடியாதே. கஷ்ட நஷ்டங்களை அடைந்தவர்களுக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும்? வாசலில் பலர் வந்து காத்திருப்பதை தாங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அவர்களை பார்ப்பதற்கே எனக்கு வெட்கமா இருக்கிறது. அதனால் தான் வெளியில் செல்ல தயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று அனிருத்த பிரம்மராயர் பஞ்சபாட்டு பாடினார். ஐயா, அதை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம். என்னுடைய சொந்த உடைமைகள் அனைத்தையும் கொடுக்கிறேன். என் அன்னையும் அவ்விதமே கொடுக்க சித்தமா இருக்கிறார்கள். சக்கரவர்த்தியின் அரண்மனையில் உள்ள எல்லா பொருட்களையும் தாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தந்தை அவ்விதம் சொல்லி அனுப்பினார்கள். ஏழைகளின் கஷ்டங்களுக்கு தற்காலிக உதவி ஏதேனும் ஏற்பாடு செய்யுங்கள். இளவரசி, தங்களுடைய சொந்த உடைமைகள் யானை பசிக்கு சோழ பொறி கொடுத்ததாகவே இருக்கும். சோழ நாடு முழுவதும் நேற்று புயல் அடித்திருக்கிறது. எங்கெங்கே என்ன நேர்ந்திருக்கிறது என்ற செய்திகளே இன்னும் கிட்டவில்லை. இதோ நிற்கிறானே என் பரமானந்த சீடன். இவன் பெரும் பயங்கரமான செய்தியை சொல்கிறான். கடல் பொங்கி எழுந்து கோடிக்கரை முதல் நாகைப்பட்டினம் வரையில் கடலோரமுள்ள ஊர்களை எல்லாம் மூழ்கடித்து விட்டதாம். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அங்கிருந்த 3 பெண்களின் முகங்களும் பயங்கரமான மாறுதலை அடைந்ததை அனிருத்தர் கவனித்தார். உடனே அவர் தொடர்ந்து ஆறுதலாக கூறினார். ஆனால் அதை நான் நம்பவில்லை. இவன் கூறுவது வெறும் வதந்தித்தான். புயலை காட்டிலும் வேகமாக வதந்தி பரவியிருக்கிறது. கடற்கரை பகுதியில் இருந்து செய்தி வருவதற்கு இன்னும் நேரமாகவில்லை. குதிரை மீது தூதர்கள் வந்தாலும் இன்று மத்தியானத்துக்கு மேலே தான் இங்கு வந்து சேர முடியும். இதற்கிடையில் நம்மால் செய்யக்கூடிய உதவிகளை எல்லாம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யலாம். இளைய பிராட்டி குந்தவை தன் மனக்குழப்பத்தை சிறிது சமாளித்துக் கொண்டு, ஐயா, நாகப்பட்டினம் பற்றிய வதந்தி என் காதிலும் விழுந்தது. அதை பற்றியும் தங்களிடம் பேசலாம் என்று வந்தேன். இப்போது தானே சூடாமணி விகாரத்திற்கு நாம் சலுகைகள் அளித்துவிட்டு வந்தோம். விகாரத்துக்கு விபத்து நேர்ந்தால் பாவம், அதிலுள்ள பிஷுக்கள் என்ன செய்வார்கள் என்று கூறிவிட்டு பூங்குழலி நின்ற இடத்தை நோக்கினாள். ஐயா, இந்த பெண் இங்கே எப்படி வந்தாள்? கோடிக்கரை தியாகவிடங்கரின் மகள் பூங்குழலி அல்லவா இவள் என்று வினாவினாள். ஆமாம், தியாகவிடங்கரின் குமாரிதான். ஆனால் அவரை போல் சாதுவல்ல. ரொம்ப பொல்லாத பெண். தனக்கு சம்பந்தமில்லாத காரியங்களில் தலையிட்டு தொந்தரவு விளைவிப்பவள் என்றார் முதன் மந்திரி. இளைய பிராட்டிக்கு வேறுவித ஐயப்பாடு தோன்றியது. அருள்மொழியை பற்றி உளவு அறிவதற்காகத்தான் பூங்குழலியை இங்கே அனிருத்தர் தெரிவித்திருக்கிறாரோ? தந்திர வித்தைகளில் கை தேர்ந்த மந்திரியாயிற்றே. எப்படி இருந்தாலும் பூங்குழலியின் சார்பில் தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு, அப்படி ஒன்றும் இல்லையே, பூங்குழலி மிக நல்ல பெண் ஆயிற்றே. இங்கே வா அம்மா. முதன் மந்திரி ஏன் உன்மீது கோபமா இருக்கிறார்? அவருக்கு ஏதேனும் தொந்தரவு கொடுத்தாயா என்று இளவரசி கேட்டாள். பூங்குழலி சற்று நெருங்கி வந்து, இளவரசி, முதன் மந்திரியையே தாங்கள் கேளுங்கள். நான் முதன் மந்திரிக்கு தொந்தரவு கொடுத்தேனா? அவர் எனக்கு தொந்தரவு கொடுத்தாரா என்று கேளுங்கள். ஓஹோ, நீயும் கோபமாகத்தான் இருக்கிறாய். இங்கே வா, என் அருகில் உட்கார்ந்து கொள் என்று கூறி இளைய பிராட்டி பூங்குழலியை தன் அருகில் உட்கார வைத்து கொண்டாள். ஐயா, இந்த பெண்ணை எதற்காக தெரிவித்தீர்கள்? ஏதாவது முக்கியமான காரியமா என்று கேட்டாள். இளவரசி, நான் இந்த பெண்ணை தெரிவிக்கவில்லை. இப்படி ஒரு பொல்லாத பெண் இருக்கிறாள் என்ற செய்தியே எனக்கு தெரியாது. இவளாகவே தான் என்று அனிருத்தர் தயங்கினார். தேவி, முதன் மந்திரி ஏன் தயங்குகிறார்? மிச்சத்தையும் சொல்ல சொல்லுங்கள் என்றாள் பூங்குழலி. இளவரசி, இவளாகவே தான் இவளுடைய அத்தையை தேடி கொண்டு வந்தாள். ஐயா, யார் இவளுடைய அத்தை? ஓஹோ, சேந்தன் அமுதனின் அன்னையா? கோட்டைக்கு வெளியில் அல்லவா அவர்களுடைய வீடு இருக்கிறது? இளவரசி, அமுதனின் அன்னை இல்லை. இவளுக்கு இன்னொரு ஊமை அத்தை இருக்கிறாள். தங்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டிய செய்திதான். ஈழ நாட்டு காடுகளில் பித்து பிடித்தவள் போல் திரிந்து கொண்டிருந்த ஊமை பெண் ஒருவர் உண்டு. அந்த மாதரசியை இங்கே ஒரு முக்கியமான காரியத்துக்காக அழைத்து வர விரும்பினேன். அதற்காக பெரும் முயற்சி செய்தேன். கடைசியில் வெற்றி கிட்டியது. அந்த சமயத்தில் என்று தயங்கி நின்றார் அனிருத்தர். குந்தவை தேவி சொல்ல முடியாத பரபரப்பை அடைந்து, உண்மையாகவா அந்த பெண்மணி இப்போது இங்கே இருக்கிறாளா? நான் உடனே பார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே பீடத்தை விட்டு எழுந்தாள். தேவி, மன்னிக்க வேண்டும். வெற்றி கிட்டும் சமயத்தில் இந்த பெண் குறுக்கிட்டு காரியத்தை கெடுத்துவிட்டாள் என்றார் முதன் மந்திரி. குந்தவை மிக்க ஏமாற்றத்துடன் திரும்பவும் உட்கார்ந்து, பூங்குழலி, இது உண்மைதானா? என்ன காரியம் செய்து விட்டாய் என்று கேட்டாள். தேவி, என் அத்தையை அழைத்து வருவதற்கு முதன் மந்திரி கையாண்ட முறையை கேளுங்கள். அப்போது என் மீது குற்றம் சொல்ல மாட்டீர்கள் என்றாள் பூங்குழலி.
பூங்குழலி. பிறகு முதன் மந்திரி நடந்தவற்றை சுருக்கமாக கூறினார். கேட்டுக்கொண்டிருந்த இளைய பிராட்டி, அப்படியானால் இந்த கோட்டைக்கு பக்கத்திலே தானே எங்கேயாவது இருக்க வேண்டும், தேடி பார்க்கலாமே. இளவரசி, நல்ல வேளையாக தேடி பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. சேந்தன் அமுதன் குடிசையில் இன்று காலையில் பார்த்ததாக என் சீடன் சொல்கிறான் என்றார் முதன் மந்திரி. ஐயா, அப்படியானால் ஏன் வீண் கால தாமதம்? மற்ற காரியங்கள் எல்லாம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம். நாமே போய் அழைத்து வருவோம். தாங்கள் வருவதற்கில்லாவிட்டால் நான் போய் வருகிறேன். வானதி, புறப்படு, போகலாம் என்றாள் இளவரசி. ஆழ்வார்க்கடியான் அப்போது குறுக்கிட்டு, தேவி, சற்று யோசித்து செய்ய வேண்டும். புதிய மனிதர்கள் கூட்டமாய் வருவதை கண்டால் அந்த அம்மாள் மிரண்டு ஓட தொடங்கிவிடலாம். பிறகு புயலை பிடித்தாலும் அந்த அம்மாளை பிடிக்க முடியாது என்று சொன்னான். ஆம், திருமலை சொல்வது சரிதான். நம்மை பார்த்ததும் பூங்குழலியின் அத்தை மிரண்டு ஓட தொடங்கிவிடலாம். நமது முயற்சியெல்லாம் வீணாகிவிடும். திருமலை, நீ என்ன யோசனை சொல்கிறாய் என்று முதன் மந்திரி கேட்டார். குருவே, இந்த பெண்மணியையே போய் அழைத்து வரும்படி சொல்லுங்கள். இந்த உலகத்தில் அந்த மாதரசியை கட்டுக்குள் வைக்கக்கூடியவர்கள் 2 பேர்தான். அவர்களில் இந்த பெண் ஒருத்தி. இன்னொருவர் யார் என்று முதன் மந்திரி கேட்டதற்கு ஆழ்வார்க்கடியான் சிறிது தயங்கி, இன்னொருவர் கடலில் மூழ்கிவிட்டதாக ஊரெல்லாம் வதந்தியாய் இருக்கிறது. குந்தவை தேவி அதை கவனிக்காதவள் போல் பூங்குழலியை பார்த்து, கரையர் மகளே, உடனே போய் உன் அத்தையை இங்கே அழைத்து வா. அவளுக்கு இங்கே ஒரு கெடுதியும் நேராது. மிக முக்கியமான காரியமாக உன் அத்தையை உடனே நான் பார்க்க வேண்டி இருக்கிறது. எனக்காக இந்த உதவி செய்வாய் அல்லவா என்று கேட்டாள். ஆகட்டும் அம்மா, முயன்று பார்க்கிறேன். ஆனாலும் முதன் மந்திரி இப்படிப்பட்ட உபாயத்தை கடைபிடித்திருக்க வேண்டியதில்லை. முன்னாலேயே எனக்கு தெரிந்திருந்தார் என்றாள் பூங்குழலி. ஆமாம், விஷயங்களை மறைத்து வைப்பதில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நேரத்தான் நேருகின்றன. அதை நானே உணர்ந்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். சீக்கிரம் அத்தையை அழைத்து கொண்டு வா. அதற்கு பிறகு இன்னொரு முக்கியமான வேலை உனக்கு இருக்கிறது என்றாள் இளைய பிராட்டி. திருமலை, நீயும் இந்த பெண்ணோடு போய்விட்டு வா. கோட்டை வாசல் வழியாக நீங்கள் வருவதில் ஏதேனும் சிரமம் இருந்தால் நமது அரண்மனைக்கு வரும் ரகசிய வழியில் அழைத்து கொண்டு வா என்றார் அனிருத்தர். பூங்குழலியும் ஆழ்வார்க்கடியானும் போன பிறகு குந்தவை முதன் மந்திரியை பார்த்து, ஐயா, வாசலில் வந்து காத்திருப்பவர்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி அனுப்பிவிட்டு வாருங்கள். மிக முக்கியமான காரியங்களை பற்றி தங்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டியிருக்கிறது. தாயே, இதோ வந்து விடுகிறேன். எனக்கும் தங்களிடம் பேச வேண்டி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அனிருத்தர் சென்றார். இத்தனை நேரமும் மௌனமாக இருந்த வானதி, அக்கா, பூங்குழலிக்கு இன்னொரு முக்கியமான காரியம் என்ன வைத்திருக்கிறீர்கள்? மறுபடியும் நாகைப்பட்டினத்துக்கு அனுப்ப போகிறீர்களா என்று கேட்டாள். ஆம் வானதி, நீ வீணாக கவலைப்படாதே. பொன்னியின் செல்வனுக்கு ஆபத்து ஒன்றும் நேர்ந்து விடாது. அக்கா, நானும் அவளுடன் நாகைப்பட்டினத்துக்கு போகிறேனே. வானதி, நீ போய் என்ன செய்வாய்? உன்னை காப்பாற்றுவதற்கு வேறு யாராவது வேண்டுமே. அக்கா, அந்த ஓடக்காரிக்கு என்னை கண்டால் பிடிக்கவே இல்லை. வானதி, எப்படி அவள் மனதை நீ கண்டுபிடித்தாய்? அக்கா, என்னுடன் அவள் பேசவே இல்லை. வானதி, நீயும் அவளோடு பேசவில்லை, அவளும் உன்னோடு பேசவில்லை. அக்கா, நான் அடிக்கடி அவள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அவள் என்னை ஒரு தடவை கூட திரும்பி பார்க்கவில்லை. அவளுக்கு ஏதோ என் மீது கோபம். வானதி, இந்த நாட்டில் உள்ள கல்யாணமாகாத கன்னி பெண்களுக்கெல்லாம் உன் மீது கோபமாய்த்தான் இருக்கும். அதற்காக நீ வருத்தப்படுவதில் பயனில்லை என்று சொன்னாள் இளைய பிராட்டி குந்தவை தேவி.